அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கட் ஆஃப் அனலைசஸ். ஆல்ரெடி ஒரு கட் ஆஃப் அனலைசஸ் வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோவோட லிங்க் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அந்த வீடியோவை செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா, நீங்கள் நிறைய பேர் கூகுள் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணியிருப்பீங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 சம்மந்தமாக கூகுள் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த கூகுள் ஃபார்மில் நீங்கள் ஃபில்அப் பண்ணதுக்கு தகுந்த மாதிரியான கட் ஆஃப் அனலைசஸ் தான் இந்த வீடியோ. ஒவ்வொரு முறையும் பார்த்திங்கன்னா கூகுள் ஃபார்ம் அனலைசஸ் பண்ண சொல்லி போட சொல்வீங்க. ஸோ அதற்கான வீடியோ தான் இது. 2025 ஜூலை மாதம் எக்ஸாம் எழுதியிருப்பீங்க. ஸோ அந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமோட கட் ஆஃப் அனலைசஸ் தான். ஸோ இதில் பார்த்திங்கன்னா தமிழ் கொஸ்டின் ரொம்ப ஹார்டாக இருந்ததாக சொன்னாங்க. அதே மாதிரி ஜென்ரல் ஸ்டடீஸ், அதாவது ஜிகேவும் மேக்ஸும் அது ஒரு மாடரேட் லெவலில் இருந்ததாக சொன்னாங்க. ஸோ நம்மளும் கொஸ்டின் பேப்பர் அனலைசஸ் பண்ணோம். அதில் தமிழ் ரொம்ப 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 டஃப்பாக இருந்துச்சு. ஜிகே பகுதியான மேக்ஸும் ஜிஎஸும் எப்படி இருந்ததுன்னா ஓரளவுக்கு மாடரேட்டாக இருந்துச்சு. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது கொஸ்டின் டஃப்னு சொல்லலாம். மொத்தமாக டோட்டலாக பார்க்கும்போது கொஸ்டின் பேப்பர் டஃப்னு சொல்லலாம். இப்போ நம்ம என்ன பண்ணியிருந்தோன்னா, ஒரு 6 days முன்னாடி இந்த வீடியோ அப்லோட் ஆகிறதுக்கு ஒரு 6 நாட்களுக்கு முன்பு கூகுள் ஃபார்ம் ஃபில்அப் பண்ண சொல்லியிருந்தோம். கூகுள் ஃபார்ம் ஃபில்அப் பண்ண சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ பார்த்துருந்தவங்க கூகுள் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணியிருப்பீங்க. நிறையா டேட்டாஸ் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ அந்த டேட்டாஸோட அடிப்படையில் அந்த ஃபில்அப் பண்ணி கொடுத்துருப்பாங்களா, அதற்கேற்ற கட் ஆஃப் நம்ம போட போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா அதிகபட்சமாகவே 161 இவ்வளோ தான் ஃபில்அப் பண்ணியிருக்காங்க. ஸோ போன டைம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 178 ஃபில்அப் பண்ணியிருந்தாங்க, இதுக்கு முந்தின குரூப் 4லலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 160 அதிகபட்சமாகவே ஃபில்அப் பண்ணியிருப்பாங்க. ஒருவேளை நிறைய பேர்த்துக்கு இந்த கூகுள் ஃபார்ம் போய் சேரலையா என்ன ஏதுன்னு நமக்கு விவரம் தெரியல. பட் நிறைய பேர் ஃபில்அப் பண்ணியிருக்காங்க. போன டைம் கிடச்ச அதே டேட்டாஸ் தான் நமக்கு கிடச்சிருக்கு. அதுக்கு முந்தின டைம் எவ்வளோ டேட்டாஸ் கிடச்சதோ அதே டேட்டாஸ் தான் நமக்கு கிடச்சிருக்கு. டேட்டாஸ்லாம் போதுமான அளவுக்கான டேட்டாஸ் கிடச்சிருக்கு. அதாவது கட் ஆஃப் ப்ரிடிக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கான டேட்டாஸ் நமக்கு கிடச்சிருக்கு. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. போன டைம், அதுக்கு முந்தின டைம் குரூப் 4. ஸோ இந்த குரூப் 4லலாம் இதுக்கு முந்தின டைம் எப்படிலாம் நமக்கு டேட்டாஸ் கிடச்சிதோ ஸோ அந்தளவுக்கு கிடச்சிருக்கு. ஸோ கூகுள் ஃபார்மோட அந்த கட் ஆஃப் கொஞ்சம் ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும். பட் இருந்தாலும் இது எப்படி இவ்வளோ கம்மியாக வருமா அப்படின்றது கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம கூகுள் ஃபார்மோட அந்த அனலைசிஸ் படி நம்ம போடுவோம். ஓகேங்களா? ஸோ இதான் நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய டேட்டாஸில் சில விஷயங்கள் இந்த ரிஜிஸ்டர் நம்பர், ஸோ அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர், இதெல்லாம் நான் கட் பண்ணிவிட்டு தேவையான டீட்டெயில் மட்டும் கொடுத்துருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா கம்யூனல் கேட்டகரி, அடுத்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் ரைட்டாக இருக்காங்க அப்படின்றது, டைப் ரைட்டிங் இருக்கா இல்லையா, ஸ்டெனோ இருக்கா இல்லையா, இவ்வளோ தான். பிஎஸ்டிஎம் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மொபைல் நம்பர் எடுத்தாச்சு, ரெஜிஸ்டர் நம்பர் எடுத்தாச்சு. ஸோ ஒரு சில டீட்டெயிலாம் நம்ம எடுத்துகிட்டு தேவையான டீட்டெயில் மட்டும் போட்டிருக்கோம். இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே, அதாவது ஜூனியர் அசிஸ்டண்ட், டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோ மொத்தமாக எல்லாத்துக்கும் சேர்ந்த மாதிரியான கட் ஆஃப் நம்ம கொடுத்துருக்கோம். ஒரே வீடியோவில் ஃபுல் கட் ஆஃபும். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்களேன், இந்த 159 160 தான் டேட்டாஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. கிடச்ச டேட்டாஸோட அடிப்படையில் பார்த்திங்கன்னா இந்த 159 158 தான் அதிகமாக இருக்குது டேட்டாஸ். ஸோ அங்கே கட் ஆஃப் நிற்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி டைப் ரைட்டிங்கில் பார்த்திங்கன்னா இங்கே இந்த ஒரு 154. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இங்கே பாருங்கள் 154 153. ஸோ இந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி கட் ஆஃபு. ஸோ ஜூனியர் ஸ்டண்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 159 அந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி இருக்குது. டைப்பிஸ்ட்டுக்கு ஒரு 144. ஸோ இந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி இருக்குது. ஸ்டெனோவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 145 கிட்ட அந்த ரேஞ்சில் ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி இருக்குது. நம்ம ஃபுல் டீட்டெயில் நம்ம பார்த்துருவோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கூகுள் ஃபார்ம் அனாலிசிஸ் படி கட் ஆஃப். ஸோ அந்த வார்த்தையை நம்ம சேர்த்தாச்சு. கட் ஆஃப் 2025 ஜூனியர் ஸ்டாண்ட் கட் ஆஃபோட ப்ரெடிக்ஷன் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். வேகன்சி as per நோட்டிஃபிகேஷன் 25/4/2025 நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆச்சு. அந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன வேகன்சி இருந்துச்சோ அதற்கான கட் ஆஃப் தான். ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா 3935, கிட்டத்தட்ட ஒரு 4000 வேகன்சின்னு வச்சுக்கலாம். ஜூனியர் ஸ்டாண்ட் விஏஓ 2207,
டைப்பிஸ்ட் 1101, ஸ்டெனோ 370, ஃபாஸ்ட் வாட்சர் குவாடு 257. ஸோ டோட்டலாக கிட்டத்தட்ட 3935, ஒரு 4000 வேகன்சி அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இந்த 4000 வேகன்சிக்கு தான் இப்போ நம்ம வந்து கட் ஆஃப் போட்டிருக்கோம். ஓகேங்களா? இப்போ இங்கே ஃபில்லப் பண்ணி டேட்டாஸ் கொடுத்துருக்காங்களே, இதன் அடிப்படையில் பார்க்கும்போது என்ன கட் ஆஃப் வருது அதை தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஜூனியர் ஸ்டண்டுக்கான கட் ஆஃப் பாருங்கள். ஜென்ரல் வந்து பார்த்திங்கன்னா 160 கொஸ்டின், பிசி 159 கொஸ்டின், எம்பிசி 159 கொஸ்டின், எஸ்சி 157 கொஸ்டின், எஸ்சிஏ 155 கொஸ்டின், எஸ்டி 150 கொஸ்டின், பிசிஎம் 156 கொஸ்டின். இதுவே எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் ஜென்ரல் 120 கொஸ்டின், பிசி 120 கொஸ்டின், எம்பிசி 117 கொஸ்டின், எஸ்சி 110 கொஸ்டின், எஸ்சிஏ 108 கொஸ்டின், எஸ்டி 102 கொஸ்டின், பிசிஎம் 100 கொஸ்டின். அதுக்கப்புறம் வந்து டெஸ்டிட் விடோவாக இருந்தீங்கன்னா பிசி 145 கொஸ்டின், ஜென்ரல் 145 கொஸ்டின், பிசி 140 கொஸ்டின், எம்பிசி 139 கொஸ்டின், எஸ்சி 136 கொஸ்டின், எஸ்சிஏ 128 கொஸ்டின், எஸ்டி 110 கொஸ்டின், பிசிஎம் ஒரு 125 கொஸ்டின். ஸோ இங்கே வந்து நமக்கு டேட்டாஸ் வந்து கிடைச்சதுக்கு தகுந்த மாதிரியான கட் ஆஃப் வந்து இங்கே நம்ம போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஆவரேஜாக ஒரு 160, 159, 158 இதுக்குள்ளே தான் கட் ஆஃப் வந்து ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி இந்த கூகுள் ஃபார்மில் வந்து ஃபில்அப் பண்ணி கொடுத்துருக்கீங்க. ஸோ 170 வருமானு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட்டு தான் கட் ஆஃபு. ஸோ 160 கிட்ட ஃபிக்ஸ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது நான் பார்க்குறேன். ஏன்னா ஃபில்அப் பண்ணது டேட்டாஸில் இது அதிகமாக இருக்குது. அந்த 150, 159, 158, 161 ரேர் தான். பட் இந்த 159 ஸோ இதில் தான் அதிகமாக இருக்குது. ஸோ இங்கே வந்து ஃபிக்ஸ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? அடுத்த டைப்பிஸ்ட்கான கட் ஆஃப் வந்து நம்ம பார்க்கும்போது ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஒரு இந்த 154 கிட்ட ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ டைப்பிஸ்ட்கான கட் ஆஃப் நம்ம பார்க்க போகிறோம். ஜென்ரல் 155 கொஸ்டின், பிசி 154 கொஸ்டின், எம்பிசி 154 கொஸ்டின், எஸ்சி 152 கொஸ்டின், எஸ்சிஏ 149 கொஸ்டின், எஸ்டி 144 கொஸ்டின், பிசிஎம் 146 கொஸ்டின். இதுவே எக்ஸ் சர்வீஸ் மேனில் டைப் ரைட்டிங் வச்சுருந்தீங்கன்னா ஜென்ரல் 105 கொஸ்டின், பிசி 100 கொஸ்டின், எம்பிசி 98 கொஸ்டின், எஸ்சி 96 கொஸ்டின், எஸ்சிஏ 94 கொஸ்டின், எஸ்டி 92 கொஸ்டின், பிசிஎம் 90 கொஸ்டின். இதுவே டெஸ்டிட் வீடியோ கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் 125 கொஸ்டின் டைப் ரைட்டிங்கில், பிசி 126 கொஸ்டின், எம்பிசி 124 கொஸ்டின், எஸ்சி 120 கொஸ்டின், எஸ்சிஏ 119 கொஸ்டின், எஸ்டி 115 கொஸ்டின், பிசிஎம் 117 கொஸ்டின். இது வந்து டைப் ரைட்டிங்கில். ஸ்டெனோ போத் ஏயருக்கு வந்துடுவோம். ஸ்டெனோ போத் ஏயரில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் 145 கொஸ்டின், பிசி 144 கொஸ்டின், எம்பிசி 144 கொஸ்டின், எஸ்சி 135 கொஸ்டின், எஸ்சிஏ 115 கொஸ்டின், எஸ்டி 105 கொஸ்டின், பிசிஎம் 105 கொஸ்டின். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெனோவில் போத் ஹையருக்கு. ஓகேங்களா? ஒரு லேயர் ஒரு ஹையருக்கான கட் ஆஃப்லாம் கிடையாது. போத் ஹையர் கண்டிப்பாக தேவை அப்படின்ற ஒரு ஸ்டேஜில் தான் இருக்கும். ஏன்னா வேக்கன்சி கம்மி தான். பார்த்துருப்பீங்க 370 கிட்டத்தட்ட 370, 400க்கும் குறைவான வேக்கன்சி தான். ஸோ அப்படின்னா கண்டிப்பாக போத் ஹையர் தேவைப்படும். ஓகேங்களா? இப்போ இன்டர் வந்துட்டதுனால கட் ஆஃப் கம்மியாகுமா இல்லை காம்படிஷன் கம்மியாகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி வராது. ஸோ அதற்கான விளக்கத்தை நான் கொடுக்குறேன். இப்போ அடுத்த டைமுக்கு நல்லா கவனிங்க. இப்போ ஆல்ரெடி வந்து ஒரு 2500 கேண்டிடேட்ஸ் வந்து ஸ்டெனோ போத் ஹையர் முடிச்சுட்டு வேலைக்கு போகாமல் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ ஆகஸ்ட் 2025, பிப்ரவரி 2026. ஓகேங்களா? ஆகஸ்ட்டு 2026 இந்த 3 டெக்னிக்கல் எக்ஸாமினேஷனில் ஒரு 500 பேர் 500 வந்தால் கூட ஒரு 1500, அப்படி பார்க்க போனால் கூட ஒரு 4000 பேர். இந்த 4000 பேர்த்தில் ஒரு 370 பேர் கிட்ட போனால் கூட கிட்டத்தட்ட ஒரு 3600 பேர் திருப்பி போத் ஹையர் வச்சு அப்ளை பண்ணுவாங்க. காம்படிஷன் இருக்க தான் செய்யுது. ஓகேங்களா? அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. இன்டர் வந்ததுனால தான் காம்படிஷன்லாம் கம்மியாலாம் ஆகலை. எப்போதும் போல் அந்த காம்படிஷன் இருந்துட்டு தான் இருக்குது. ஓகேங்களா? நடுவில் இன்டர்ன்ற ஒரு எக்ஸாம் எழுதுறாங்க, அவ்வளோதான். மற்றபடி காம்படிஷன் இதனால் கம்மியாகுது அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. காம்படிஷன் அப்படியே லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டு தான் இருக்குது அப்படின்றத கருத்தை நான் இந்த இடத்துல முன் வைக்கிறேன். ஸோ நம்ம அதாவது நீங்கள் எல்லோரும் இந்த கூகுள் ஃபார்மில் ஃபில்அப் பண்ணபடி பார்த்தீங்கன்னா ஸோ ஜூனியர் ஸ்டண்டாக இருக்கட்டும், டைப்பிஸ்ட்டாக இருக்கட்டும், ஸோ ஸ்டெனாவாக இருக்கட்டும், இந்த மாதிரி தான் கட் ஆஃப் வந்து ஃபிக்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட கமெண்ட்ஸ் வந்து தெரியப்படுத்துங்க.
ஃபஸ்ட்டு நம்ம வந்து 170 கட் ஆஃப் 200க்கு 170 கட் ஆஃப் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் பேப்பர் அதாவது எக்ஸாம் எழுதிட்டு வந்தோடனே நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இதுக்கு நிறைய கருத்து முரண்பாடு இருந்துச்சு. நிறைய பேர்த்துட்டு எகென்ஸ்டாக நிறைய கருத்துகள் வந்துருச்சு. இப்போ கூகுள் ஃபார்ம் அனலைசிஸ் படி வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட ஒரு 160 ஜூனியர் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு 160, டைப்பிஸ்ட்டுக்கு ஒரு 154, ஒரு ஆவரேஜாக சொல்கிறேன், ஸ்டெனோக்கு ஒரு 145. ஸோ இந்த மாதிரி வந்து கட் ஆஃப் வந்து ஃபிக்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை பற்றின உங்கள் கருத்தை இதுக்கும் கம்மியாகுமா, இதை விட கம்மியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா, இல்லை இதை விட அதிகமாக வருமா, இல்லை 165 ஃபிக்ஸ் ஆகுமா அப்படின்ற உங்களோட கருத்தை வந்து பதிவு பண்ணுங்கள். ஏன்னா இது கூகுள் ஃபார்ம் அனலைசிஸ் பண்ணி நம்ம போட்டிருக்கக்கூடிய கட் ஆஃப் இது தான். ஓகேங்களா? ஸோ மேலும் பல தகவலோடு நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.